திமுக இங்க நேரடியாவே 2 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓமலூர்ல 1952ல சுயேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் 1967, 71 தொடர்ந்து 2 முறை ஜெயிக்கிறாங்க திமுக. அடுத்து நடந்த 77, 80 தேர்தல்ல அதிமுகவோட சிவபெருமாள் அவர்கள் ஓமலூர்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். 84ல காங்கிரஸ் ஜெயிச்சாலும் 1989, 91 தொடர்ந்து 2 முறையும் அதிமுக தான் ஜெயிக்கிறாங்க. 96ல தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்ட போன இந்த தொகுதி 2001ல மறுபடியும் அதிமுக கிட்டே வந்துருச்சு. இப்ப அதிமுகல மூத்த தலைவரா இருக்க செம்மலை அவர்கள் 2001ல அதிமுக ஜெயிச்சு இந்த தொகுதியில எம்எல்ஏ ஆனார். 2006ல பாமக கிட்ட போன இந்த தொகுதி மறுபடியும் 2011ல அதிமுக கிட்டயே போயிருச்சு. 2011, 16, 21 தொடர்ந்து 3 முறையும் ரெட்டல தான் இங்க ஜெயிச்சிருக்கு. அதுவும் 3 முறையும் 3 வேற ஆளுகள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. 2021ல கிட்டத்தட்ட 1,42,000 வாக்குகளுக்கு மேல வாங்கி ஜெயிச்சு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு அதிமுகவோட ஆர் மணி அவர்கள். அவ்வளவா வெளியே தெரியாத முகமா இருந்தாலும் இவ்வளவு வாக்குகள் அவருக்காக விழுந்துச்சா இல்ல ரெட்டலைக்காக விழுந்துச்சா? வரப்போ 2026 தேர்தல்ல மறுபடியும் அதிமுக தான் இங்க ஜெயிப்பாங்களா இல்ல 3வது முறையா திமுக இங்க ஜெயிப்பாங்களான்னு உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.